பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். நேற்று தேர்தலில் எல்லாரும் வாக்களிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான அப்டேட். 22 ஏப்ரல் ஆரம்பித்து 23 மதியம் வரை நடந்த மிகவும் முக்கியமான அப்டேட். வளைகுடா நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் ஈரான் இப்போது யாருடைய கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு. ஏன்னா 22ஆம் தேதி இரவு 3 டேங்கர்ஸை இவங்க தாக்கியிருக்கிறாங்க. அதாவது சரக்கு கப்பலில் தாக்கியிருக்கிறாங்க. 22ஆம் தேதி ஐஆர்ஜிசியோடைய கடற்படை நேவி 2 சரக்கு கப்பல்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் கைப்பற்றியிருக்காங்க. எம்எஸ்சி ஃப்ராங்கெசா மற்றும் எம்எஸ்சி எபிமெனோடாஸ் அப்படின்ற 2 கப்பல்கள். இதில் இந்த எம்எஸ்சி எபாமெனோடாஸ் அப்படின்றது ஜபால் அலி போர்ட்லேருந்து, அதாவது யூஏஇல துபாயிலிருந்து குஜராத்துக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல். ஸோ இந்த கப்பலை தாக்கினது மட்டும் இல்லாமல் இதை கைப்பற்றவும் செஞ்சுருக்கிறாங்க ஈரான். 3வது யுஃபோரியா அப்படின்ற ஒரு கப்பல். இது மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. பட் நல்ல வேலை அந்த கப்பலில் பெரிய அளவுக்கு டேமேஜ் எதுவுமே இல்லை. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அனுமதி இல்லாமல் இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி கப்பலோட நேவிகேஷன் சிஸ்டமில் டேம்பரிங் பண்ணாங்க அப்படின்ட்டு யூகேவோடைய மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் சென்டர்னு சொல்லக்கூடிய யூகேஎம்டிஓ இவங்க தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஐஆர்ஜிசியோடைய கன் போட்ஸு லைட் மிஷின் கன்னை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு ரேடியோ வார்னிங்கும் கொடுக்காம இந்த கப்பலை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஈரானுடைய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது அமெரிக்காவுடைய தாக்குதலில். அந்த போர் நடத்துவங்கிய ஒரு 3வது நாட்கள் இந்து மகா சமுத்திரத்தில். அந்த சமயத்தில் நீங்கள் இப்படி இந்த கமெண்ட்ஸு பொதுவாக ஈரானுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னது, ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கல, இது ஒரு படுகொலை, ஒரு கோழைத்தனமான செயலை அமெரிக்கா செஞ்சுருக்காங்கன்ட்டு. அதாவது ஒரு போர்க்கப்பலை அமெரிக்கா வீழ்த்தினாங்க, வார்னிங் கொடுத்துருக்காங்கன்றத அந்த கப்பல் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை வீரரே பின்னர் சொன்னார். அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த இடத்துல நிராயுதபாணியா, அதுவும் ஆயில் டேங்கர், கேஸ் டேங்கர் கூட கிடையாது, சரக்கு போக்குவரத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கப்பலை இவங்க சுட்டிருக்காங்க. அப்படின்ற போது இது எந்த விதமான போர் நீதியிலையும் இல்லை ஒரு பேசிக் கன்சிடரேஷன்லையுமே இது வராது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதனால் வரை 21 மெர்ச்சன்ட் வெசல்ஸ், போக்குவரத்து கப்பல்களை இவங்க தாக்கியிருக்கிறாங்க. 28 பிப்ரவரியில் ஆரம்பிச்சு. இப்போ இந்த இடத்துல இந்தியா மிக கடும் கோபத்தோட இவங்களுடைய தூதரை சம்மன் பண்ணி அங்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஐஆர்ஜிசியோடைய இப்போ எப்படி அங்கே ஒர்க் ஆகுது ஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, தூதரக அதிகாரி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு? வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு. ஈரான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய தலைவர் யார்? அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அரகச்சி அவர்கள். இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கோம், இந்தியா நட்பு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கட்டளையை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோடைய நேவி கேட்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கல. இந்தியாவுக்கு வந்தது, திரும்பவும் சொல்கிறேன், ஈரானை நிறைய பேருக்கு அது ஃபுல்லாக புரியாது. ஈரானுடைய ஐஆர்ஐஎஸ் தேனா அப்படின்றது ஈரானுடைய அரசுடைய கடற்படை. ஆனால் இப்போ இவங்க தாக்கிக்கிட்டு இருக்கிறது ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் அப்படின்றது ஹயத்துல்லா அவர்களுடைய கமாண்டு கீழே, அதாவது மத தலைமைக்கு கீழே வரக்கூடியது. ஸோ ஒரே நாட்டில் 2 பேரலான இராணுவம். இப்போ இவங்க யார் கட்டுப்பாட்டிலையுமே இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்தியா இப்போ அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம். இந்தியாவுடைய 6 போர்க்கப்பல்கள் அங்கே இருக்கு. தேவைப்பட்டா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள போய் இதை பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டுச்சுன்னா இந்திய துறைமுகங்களுக்கு கப்பல் வர்றதுக்கு பயப்படுவாங்க. கப்பல் ஒருவேளை வந்தால் கூட அதோட இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படின்றது அதிகமாகும். ஸோ ஏற்கனவே டாலருடைய விலை மிக அதிகமாக இருக்குது. நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட்டும் அதிகமாகும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுடைய காஸ்ட்டும் அதிகமாகும்ன்றது இந்திய பொருளாதாரத்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஈரானை
கட்டாயப்படுத்த வேண்டிய, ஈரானை ப்ரெஷர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இப்போ இந்தியா தெளிவாக வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஈரான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 சிவிலியன் கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க கன்னி வெடிகள் போடப்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா சொல்றது 6 மாத காலமாகவும் அந்த கன்னி வெடிகளெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி கண்மூடித்தனமா லைட் மிஷின் கன்ஸை பயன்படுத்தி சிறு போட்ஸை வச்சு கப்பலை தாக்குறது. அதன் பிறகு $20 லட்சம் அந்த கப்பல் போறக்கூடிய கப்பல்கிட்ட இருந்து கப்பம் வசூலிக்கிறது. ஸோ இது எல்லா வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை தனிமைப்படுத்தக்கூடிய செயலாக தான் மிகப்பெரிய லெவலில் பார்க்குறோம். சேனல் நியூஸ் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம், அதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்க பற்றி ரிசர்ச் நம்ம போடுவோம், வீடியோ ஒன்று போடுவோம். அவங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு வரும் அளவுக்கு அந்த கால்குலேஷன்ஸ், அதுக்குண்டான அனாலிசிஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ க்ரூடோடது 82 மீண்டும் விலை உயரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுக்கு உள்ள வரக்கூடிய கப்பல்களையும், ஈரான்ல இருந்து வெளியில போகக்கூடிய கப்பல்களையும் அமெரிக்கா கடுமையாக தடுத்து நிறுத்துறாங்க. இதை மீறி ஒரு 900 பில்லியன் மதிப்புள்ள ஆயிலை ஈரான் ஏற்றுமதி செஞ்சுட்டாங்க. அதாவது அமெரிக்கா போட்ட அந்த பிளாக்கேடை சாமர்த்தியமா தகர்த்துட்டு இவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது வருது. அது என்டிடிவி போன்ற ஊடகங்கள்லேயே வருது. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா மெரைன் டேட்டால ஷேடோ ஃபிளீட் ஆப்ரேஷனை மானிட்டர் பண்றதுக்குன்னே தனியான ஆட்கள் இருக்காங்க. நம்மளுடைய நண்பர்களே பல பேர் நீங்க அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த டேட்டா படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இந்த ஏற்றுமதியை, அதாவது அமெரிக்க தடையை மீறி ஏற்றுமதி அவங்க செஞ்சிருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்தியாவுக்கு 55 லட்சம் மில்லியன் டு 60 லட்சம், அதாவது 55 லட்சம் பேரல்ல இருந்து 60 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு தேவை. அது ஒரு 30 லட்சம் பேரல் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்தா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3வது இந்தியாவுக்கு சரக்கேற்றி வரக்கூடிய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறத இந்தியா லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ தெளிவாக நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆவர் பார்க்குறோம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா 36 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ள நல்ல செய்தியை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இஸ்லாமாபாத்ல நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதுல ஈரான் வரல. இன்ஃபேக்ட் ஈரான் ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ பப்ளிஷ், ட்ரம்ப் இவங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுறன்ற மாதிரியும், அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாம் காலியா இருக்கு. 2000 வருஷத்துக்கு பிறகும் ட்ரம்ப் போர் நிறுத்தம் நடக்கும் சொல்ற மாதிரியும், ட்ரம்ப் ஷட்டப் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ஒரு இது பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப தெளிவு. இந்த எனர்ஜியை சோக் பண்ணணும், அதே மாதிரி அம்பிகிட்டி அப்படின்றத வைக்கணும். அதாவது அம்பிகிட்டின்னு நம்ம என்ன சொல்றோம்னா, கணிக்க முடியாத அளவுக்கு தங்கள் செயல்பாட்டை வைக்கணும். ஈரான் தாக்குமா, மீண்டும் அவங்க டீசலினேஷன் பிளான்ட்டு, எண்ணெய் கிணறுகளை தாக்குவாங்களா, ரிஃபைனரிஸை தாக்குவாங்களா தெரியாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் வர கப்பலை தாக்குவாங்களா, இல்லை எல்லா கப்பலும் கடந்து போகுது ஆனால் ஒரு சில கப்பலை தாக்குறாங்க. ஈரானுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு தெரியல. அவங்களுடைய அதிபர் பெஷ்கியானா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸா இருக்கட்டும், இவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கா, இல்லை அவங்க பாராளுமன்றத்தோட சபாநாயகர் முகமது அவரோட கண்ட்ரோல் இருக்கா, இல்லை ஐஆர்ஜிசியில யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, எதுவுமே தெரியல. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டா வேர்ல்டை ஒரு குழப்பத்தில் வச்சு இந்த இடத்துல அவங்களுடைய சர்வைவல் அப்படின்றது காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நமக்கு இப்போ இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா 7 to 7.4% நம்மளுடைய ஜிடிபி growth ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டுச்சு. அது சற்று குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சைனாவுடைய கொடியை போட்டு பறக்கக்கூடிய, அதாவது அங்கிருந்து கடக்கக்கூடிய கப்பல்களுக்கு இவங்க ஃப்ரீ பேசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியுது. நம்மளுடைய மெரைனில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சீன கப்பல்கள் மீது கடந்த 5 நாட்கள், அதாவது ஏப்ரல் 18க்கு பிறகு ஏதாவது தாக்குதல் நடந்திருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. வீடியோஸ் இருந்தால் எனக்கு தயவுசெய்து அனுப்பிச்சு விடுங்க. இப்போ 2வது மிக முக்கியமான நிகழ்வு, நாட்டோடைய தலைவராக இருக்கக்கூடிய, செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கக்கூடிய மார்க் ரூட்டே ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு போயிருக்காப்புல வாஷிங்டன்ல. அதன் பிறகு இவங்களுடைய ஒரு ஊடகம் ஒரு இதை வெளியிடுறாங்க. அதாவது நாட்டி அண்ட் நைஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு இதை எழுதியிருக்காரு. ஸோ பேசிக்கலாக என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு முழுவதும் சார்ந்து நிற்கக்கூடிய நாடுகள் இந்த பிரச்சனையில் அவங்கள ஒரு பிராக்கெட்டில், நைஸ் பிராக்கெட்டில் வந்துடுறாங்க. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் நடுநிலை நிற்கக்கூடிய நாடுகள் அதை ஒரு பிராக்கெட்டில், அமெரிக்காவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இது நாட்டோ நாடுகளுக்கு மட்டும்தான் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, டிசம்பர் 2025 இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸத்
ஒரு மாடல் அலை அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து வச்சிருந்தாரு. யார் யாரெல்லாம் கூட இருக்காங்க, யார் யாரெல்லாம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாட்டோவில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாட்டோ ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி பிளாக்கா வந்து பார்க்கப்பட்டுச்சு. இப்போ நாட்டோவில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் இந்த போர்ல அமெரிக்கா கூட ஜாயின் பண்றதுக்கு தயங்குறாங்க, இல்லை மறுக்கிறாங்க. ட்ரம்ப் இவங்களை வந்து கடுமையான வார்த்தைகள்ல திட்டினதை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நைஸ் லிஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது, இந்த நாட்டோல பாதுகாப்புக்கு இராணுவ தளவாடங்களுக்கு ஹெவியா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாடுகள் யூகே, போலாந்து போன்ற நாடுகள். அதே மாதிரி அவங்களோட பேசஸை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டி லிஸ்ட், அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக இந்த இடத்துல நின்ன லிஸ்ட்டு. ஜெர்மனி, பிரான்ஸு, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே நாங்கள் இந்த போரில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக மறுத்தாங்க. அவங்கள வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போது பனிஷ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லேருந்து அமெரிக்க துருப்புகளை கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணுறது, அதே மாதிரி இவங்களோட கூட்டு இராணுவ பயிற்சிகளை கம்மி பண்ணுறது, அதே மாதிரி அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜியை இவங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நைஸ் அலைஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய யூகே போன்ற நாடுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுன்றது. ஸோ நாட்டோ இப்போ பிளவுபட்டு நிற்கிறத பார்க்குறோம். நாட்டோவில் ஐரோப்பா ஒரு மிக முக்கியமான பிளாக்கு. பட் அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிளாக்லேயே ட்ரம்ப்போட சாமர்த்தியத்தனத்தால் ஓரளவுக்கு இவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக மேற்கு ஐரோப்பா இங்கே தனியாக நிற்குது. இனி அவங்க அமெரிக்கா இல்லாத ஒரு நாட்டோவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சில முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க புத்தின் கிட்ட உட்காந்து பேசி புத்தின் கிட்ட ஒரு பெர்மனண்டான ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டை கொண்டு வர்றது ஐரோப்பாவுக்கு நல்லது. பட் அவங்களுடைய பர்சனல் ஈகோ, அவங்களுடைய அரசியல் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க பொலிட்டிக்கல் அம்பிஷன்ஸில் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நாட்டோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வருடத்தை கழிச்சு ஆல்மோஸ்ட் இது வந்து செட்டில் ஐநா மாதிரி இது ஒன்றுமே இல்லாமல் போக போகுது அப்படின்றத தெளிவாகவே பார்க்க முடியுது. மூணாவது மிக முக்கியமான அப்டேட்டு, ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணது. இந்த 2 வாரம் சீஸ்ஃபயர் 8ஆம் தேதி ஏப்ரல் வந்துச்சு, 22 அதை முடிஞ்சிருக்கணும். இப்போ அவர் வந்து அவர் சீஸ்ஃபயரை இன்டெஃபினட்டாக காலவரையற்று இதை வந்து போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஈரானோட இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏப்ரல் 8க்கு முன்னாடி 40 நாட்கள் கடுமையான தாக்குதலில் இவங்களுடைய போர் விமானங்கள் செஞ்சாங்க. அதுவும் இந்த பிளாக்கேடுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் எங்கள் மேலே வந்து குண்டு போடுறதும் ஒன்று தான், இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து எங்களுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணுறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய டவுட் இப்போ கிளியர் கட்டாக என்ன, அவங்களுடைய மிலிட்ரி அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இன்டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து ட்ரம்ப்போட இது கிடையாது. இவங்க பேக் எண்ட்ல பிளான் பண்ணி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா ஒரு திடீர்னு ஒரு தாக்குதலை ஈரான் மேல பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அமெரிக்கா ஈரானுடைய ஒரு கப்பலை வந்து கைப்பற்றினாங்க, பதிலுக்கு இவங்க 2 கப்பல்களை கைப்பற்றிருக்காங்க. அதில் ஒன்று இந்தியாவுக்கு சரக்கு ஏற்றிட்டு வந்த கப்பல் அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ ஈரானுடைய இன்டர்னல் ஃப்ராக்சர் ரொம்ப ரொம்ப தெளிவாக வெளியில வருது. ஜெனரல் அகமது வஹீதி மற்றும் அவங்களுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் இவங்க பேச்சுவார்த்தையும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணணும் அப்படின்றத இவங்க இது பண்ணுறாங்க. சிவிலியன் லீடர்ஷிப்பில் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரசிடென்ட் பெஷ்கியான் அவர்கள், ஃபினான்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகச்சி மற்றும் அவங்க பாராளுமன்றத்தோட ஸ்பீக்கர் முகமது கலிபஃப், இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்தணும், குறிப்பாக இஸ்லாமாபாத்தில் நடத்தி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கிளியர் கட்டாக ஐஆர்ஜிசியோட கண்ட்ரோலில் தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குது, அவங்களுடைய அரசியல் தலைமை கிட்ட இல்லை அப்படின்ற போது இந்த பிரச்சனை இன்னும் பல மாத காலங்கள் போகிறதுக்கான ஒரு ஆபத்தையும் பார்க்க முடியுது. ஏன்னா அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாலும் அவருடைய மகனான முஸ்தபா அலி கமேனி அவராவது இன்னைக்கு வந்து கண்ட்ரோலில் இருந்தாருன்னா அரசியல் தலைமையும் ஐஆர்ஜிசியும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே வலிமை அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் சுப்ரீம் கமாண்டர். பட் அவர் செயலிழந்து போயிருக்காரு. அவருடைய ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் வெளியில வரல. ஸோ அவருடைய பேர்ல இப்போ அவங்களோட ஐஆர்ஜிசியோட தளபதிகள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபார்முலா. அமெரிக்காவும் ஓப்பன் பண்ணி விட்டோம், நாங்களும் ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் வருது.
ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஓப்பன் ஃபார் ஓப்பன் அப்படின்றது அமெரிக்கா ஈரானுக்கு உள்ள வெளியில போகக்கூடிய அந்த தடையை வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நோ லாஸ் ஆஃப் ஃபேஸ், யாருக்குமே இதில் தோத்தன் ஜெயிச்சன்ற அந்த பஞ்சாயத்து வராது. இப்போ ஆலன் ஐரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நெகோஷியேட்டர், அதாவது ஒபாமா டைம்ல அணு ஆயுதங்களுக்கு சம்பந்தப்பட்ட நெகோசியேஷனை இவர் தான் மிக முன்னெடுத்திருந்தாரு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல 20 வருஷம் எந்த விதமான யுரேனியம் செறிவூட்டலும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆஃபர் தான் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அவங்க ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஒரு திங்க் டேங்கோட அனாலிசிஸ் படி ஈரானுடைய 40% ட்ரோன், 60% மிசைல் லான்ச்சர் இப்போ வரைக்கும் இன்டாக்டா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ 2 விதமான இதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த ஓப்பன் டு ஓப்பன் ஃபார்முலா, நீயும் ஓப்பன் பண்ணு நானும் ஓப்பன் பண்ணலாம், பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்றது ஒரு சினாரியோ. அமெரிக்கா திடீர்னு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேல நடத்துறது, அதன் பிறகு இவங்களை மீண்டும் பேச்சுவார்த்தை கூப்பிடுறது அப்படின்றது 2வது சினாரியோ. 3வது இந்த ஸ்டேல்மேட் கண்டினியூ ஆகி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து பிளாக்கேட் இந்த மாதிரியான கப்பல்கள் மீது தாக்கப்பட்டால் ஈரான் மிகவும் தனிமைப்படுத்தப்படும். ஈரானுடைய உள்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பெயினை மிச்ச நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் $100-110 கிட்ட கச்சா எண்ணெய் வரும்போது அதை நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என்ன நடக்குதுன்றது ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.